மருத்துவ காப்பீடு திட்டங்களுக்கு விதிக்கப்படும் ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய வலியுறுத்தி நாடாளுமன்ற நுழைவு வாயிலில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீடு திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு 18% ஜிஎஸ்டி வரி விதிக்கிறது. இந்த ஜிஎஸ்டி வரியை நீக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் வலியுறுத்தி வரும் நிலையில் ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரியும் அண்மையில் இதே கோரிக்கையை விடுத்திருந்தார். ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீடு திட்டங்களுக்கு விதிக்கப்படும் ஜிஎஸ்டி மூலம் கடந்த 3 ஆண்டுகளில் 21,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக ஒன்றிய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி தெரிவித்திருந்தார். இந்நிலையில் மருத்துவ காப்பீட்டு திட்டங்கள் மீதான ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய வலியுறுத்தி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற நுழைவு வாயிலில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, திமுக மக்களவை குழு தலைவர் TR பாலு, சரத்பவார் உள்ளிட்டோர் பங்கேற்று ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய வேண்டும் என முழக்கமிட்டனர். देखिए, मोदी सरकार बिना सोच समझ के कुछ भी एक तानाशाही ये के तहत कुछ भी लागू कर देती है. नोटबंदी कर दिया, जीएसटी लागू कर दिया. अब हेल्थ सेक्टर में अगर इस तरह से 18% जीएसटी होगा तो लोग जो मिडिल क्लास खास तौर पर बहुत ज़्यादा इससे प्रभावित हो रहा है, क्योंकि वो मेडिकल इंश्योरेंस करने से भी अब डर रही है. लेकिन वो लोग सबसे पहले मेडिकल इंश्योरेंस ही करते थे पहले. ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீடு திட்டங்களுக்கான ஜிஎஸ்டியை ரத்து செய்ய வேண்டும் என ராகுல் காந்தி தனது எக்ஸ் பக்கத்தில் வலியுறுத்தியுள்ளார். மருத்துவ காப்பீடு மீதான ஜிஎஸ்டி வரி மூலம் சாமானிய மக்களிடம் இருந்து 24,000 கோடி ரூபாயை பறிப்பதாகவும் அதை இந்தியா கூட்டணி கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பழனியில் தக்காளிக்கு உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் குப்பையில் கொட்டிச் செல்வதுடன் பல விவசாயிகள் தோட்டத்தில் அறுவடை செய்யாமலேயே விட்டுவிடும் நிலை ஏற்பட்டுள்ளது. பழனியில் தக்காளி சந்தையில் கடந்த மாதம் 1 கிலோ தக்காளி 150 ரூபாய் வரை விற்பனையானது. தற்போது வரத்து அதிகரித்ததை அடுத்து விலை சரிந்து 14 கிலோ தக்காளி பெட்டி 100 முதல் 200 ரூபாய் வரை விலை போகிறது. சில்லறை விற்பனையில் தக்காளி கிலோ 8 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை விற்பனையாகிறது. பழனி சுற்றுவட்டாரத்தில் வாடிப்பட்டி, தொப்பம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் அதிக அளவில் தக்காளி பயிரிட்டதால் விளைச்சல் அதிகரித்து சந்தைக்கு அதிகப்படியான தக்காளி விற்பனைக்கு வந்ததால் விலை குறைந்ததாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தாளையம், தொப்பம்பட்டி, கிருஷ்ணாவரம், ஐயம்பாளையம் இந்த மாதிரி பழனி சுற்று வட்டார பகுதியில் இருக்க அந்த கிராமங்கள்லேருந்து இங்கே தக்காளி கொண்டு வர்றாங்க. போன மாதம் பார்த்தீங்கன்னா தக்காளியோட விலை பார்த்தீங்கன்னா பெட்டி விலை 800ரூவாலேருந்து 1000 ரூபா வரைக்கும் போச்சுங்க. அதாவது கிலோ 80லேருந்து 100 வரைக்கும் போச்சுங்க. இப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அந்த கடந்த 2 வாரமாக பார்த்தீங்கன்னா கிலோ 8 ரூபாலேருந்து 13 ரூபா வரைக்கும் போகுது. விவசாயிகளுக்கு இந்த விலை கட்டுப்படி ஆகாது. தக்காளி கொஞ்சம் வீணாக கீழே கொட்ட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குதுங்க இங்கே. இதனிடையே பல விவசாயிகள் சந்தைக்கு கொண்டு வந்த தக்காளி விலை போகாததால் அவற்றை குப்பையில் கொட்டிவிட்டு சென்றனர். அந்த தக்காளிகளை மாடுகள் சாப்பிடக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. பலர் தக்காளியை அறுவடை செய்யாமல் செடியிலேயே விட்டு விடுகின்றனர். இனி முக்கிய நிகழ்வுகளை 1 நிமிட செய்திகளாக பார்க்கலாம். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயில் ஆடி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான அம்பாள் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 17 நாட்கள் நடைபெறும் ஆடி திருவிழா கடந்த மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் 9ஆம் நாளான இன்று பர்வதவர்த்தினி அம்பாளுக்கு சிறப்பு தீபாராதனை கோயில் மண்டபத்தில் நடைபெற்றது. பின்னர் கிழக்கு கோபுர வாசலில் இருந்து புறப்பட்டு கோயிலின் 4 ரத வீதிகள் வழியாக அம்பாள் திருத்தேரில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். உள்ளூர் பக்தர்கள் மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் இருந்து வந்த பக்தர்களும் சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆடி தபசு மண்டகப்படி வரும் 8ஆம் தேதியும் ஆடி திருக்கல்யாண வைபவம் 9ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்துள்ளது. ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் தங்கம் மற்றும் வெள்ளி மீதான இறக்குமதி வரி 15%இலிருந்து 6% குறைத்து அறிவிக்கப்பட்டது. இதனால் கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலை குறைந்து வருகிறது. கடந்த 2 நாட்களாக மட்டும் தங்கத்தின் விலை சற்று உயர்ந்து காணப்பட்டது. தற்போது மீண்டும் தங்கத்தின் விலை சரிந்துள்ளது. சென்னையில் 1 கிராம் ஆபரண தங்கம் 6,400 ரூபாய்க்கும்
ஒரு சவரன் 51,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமுக்கு 3 ரூபாய் 50 காசுகள் குறைந்து 87 ரூபாய் 50 காசுகளாக உள்ளது. தங்கம் விலை மேலும் குறைந்து சவரன் 50,000 ரூபாய்க்கும் கீழே வருமா என்ற எதிர்பார்ப்பும் மக்களிடையே உள்ளது. நிதிநிலை அறிக்கையில் கட்டுமானத்துறையை புறக்கணித்த ஒன்றிய அரசை கண்டித்து செங்கல்பட்டு மற்றும் திருவாரூரில் கட்டுமான மற்றும் மனைத்தொழில் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அதேபோல செங்கல்பட்டு ஆட்சியர் அலுவலகம் முன்பும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையில் கட்டுமானத்துறை வளர எந்த அறிவிப்பும் வெளியிடாத ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கட்டுமானத்துறை சார்ந்த அனைவரும் பாதிக்கப்படுறாங்க. துறை இல்லாம அதனுடைய தொழிலாளர்கள் இருந்து அனைவரும் பாதிக்கப்படுறாங்க. இந்த ஜிஎஸ்டி நிதியை எடுத்து போய் நீங்க மற்ற மாநிலம் தரீங்க. அப்ப உழைப்பது நாங்கள், சலுகை அனுபவிப்பது வேற. அதை செய்யக்கூடிய இந்த நிதி அமைச்சரை கண்டிப்பாக நாங்கள் கண்டிப்போம். இந்த அரசு, மத்திய அரசு எடுத்து மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட தயாராக. கட்டுமானத்துறைக்கான ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும், கட்டுமானத்துறைக்கு மத்தியிலும் மாநிலத்திலும் தனி அமைச்சகம் ஏற்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். கட்டுமான பொருட்களுக்கான விலை நிர்ணய குழு அமைக்க வலியுறுத்தியுள்ள ஆர்ப்பாட்டக்காரர்கள் கட்டுமான பொறியாளர்களுக்கு பொறியாளர் கவுன்சில் அமைத்திடவும் கோரியுள்ளனர். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் ஆதி திராவிடர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்தை தனிநபர் ஆக்கிரமித்து விட்டதாக கூறி 50க்கும் மேற்பட்டோர் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. பொன்னமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட முத்துகிருஷ்ணாபுரம் கிராமத்தில் ஆதி திராவிடர்களுக்கென அரசு ஒதுக்கிய நிலத்தை தனிநபர் ஆக்கிரமித்து வீடு கட்டுகிறார் என்பது புகார். இதனை கண்டித்து கிராம மக்கள் திருமங்கலம் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அது அரசாங்க பொது இடம். நாங்க சிறுவர்களுக்கு பூங்கா அமைக்கிறதாண்டி அந்த இடத்த நாங்க ஒதுக்கி வச்சிருந்தோம். அந்த இடத்துல ஒரு தனிநபர் மட்டும் இன்னைக்கு வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. நாங்க 3 மாசமா தான் சார் போராடி இருக்கோம். எல்லா அலுவலகத்தையும் நாங்க பெட்டிஷன் கொடுத்திருக்கோம். இது வரைக்கும் எந்த அதிகாரி இது கிடையாது, நடவடிக்கை எடுக்கல. அப்புறம் பெண்கள் எல்லாமே, மகளிர் குழுல இருக்கவங்க எல்லாமே சேர்ந்து இதுக்கு ஏதாவது தீர்வு வேணும்ன்றதுக்காக வந்திருக்கோம். இதுக்கு இல்லைன்னா ஆண்கள் அடிக்கடி சண்டையாகி போய் பெரிய பிரச்சனை ஆகி கொலையாகி போனாதான் சொல்யூஷன் எடுப்பாங்களா? போராட்டக்காரர்களுடன் வருவாய்த்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் புகாரை பெற்றுக்கொண்ட அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். அமெரிக்க பங்குச்சந்தைகளில் ஏற்பட்ட தாக்கம் காரணமாக இந்திய பங்குச்சந்தைகள் 2வது நாளாக சரிவுடன் நிறைவு பெற்றது. செவ்வாய்க்கிழமை வர்த்தக நேர முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 166 புள்ளிகள் குறைந்து 78,593 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 63 புள்ளிகள் குறைந்து 23,992 புள்ளிகளாக நிறைவடைந்தது. 18 நிறுவனங்களின் பங்குகள் கடும் சரிவை சந்தித்ததால் முதலீட்டாளர்கள் கலக்கமடைந்துள்ளனர். இந்த நிலையில் அமெரிக்க பொருளாதார மந்தநிலை வரும் செப்டம்பரில் சீரடையும் என்று அந்நாட்டின் பங்குச்சந்தை நிபுணர் கதிர் தெரிவித்துள்ளார். மார்க்கெட் நல்ல டவுன் ஆனால் கூட அந்த மீட்டிங்கில் ரேட்டை கட் பண்ணும்போது மறுபடியும் எக்கனாமி மேலே போக ஆரம்பிச்சிடும். ஸ்டாக் மார்க்கெட்னு மேலே போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஒரு 3-4 வீக்ஸ்க்கு அப்புறம் இந்த மார்க்கெட் பாட்டம் ஆகிட்டு அதுக்கப்புறம் இது ஒரு நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம். ஒரு 2-3 வீக்ஸ்க்கு அப்புறம் ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கினா அதுக்கு அடுத்து வர மாதம், அதாவது செப்டம்பர்லேருந்து மார்க்கெட் மேலே ஏறுவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. திருவண்ணாமலையில் தினந்தோறும் குவியும் ஆயிரக்கணக்கான பக்தர்களால் உள்ளூர் மக்கள் போக்குவரத்து நெரிசலுக்கு ஆளாகி வருகின்றனர். திருவண்ணாமலையில் உள்ள பிரசித்தி பெற்ற அண்ணாமலையார் கோயிலுக்கு பௌர்ணமி, கார்த்திகை தீபம் போன்ற விசேஷ நாட்களில் லட்சக்கணக்கில் பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம். ஆனால் சமீப காலமாக தினசரி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவல பாதையில் கிரிவலம் சென்று வருகின்றனர். வெளிமாநில வாகனங்கள் வரத்தால் முக்கிய வீதிகளில் தடுப்பு வேலி அமைத்து வாகனங்கள் தடுக்கப்படுகின்றன. இதனால் உள்ளூர் மக்கள் வார விடுமுறை நாட்களில் வெளியே செல்ல முடியாமல் வீட்டில் முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அங்குள்ள போக்குவரத்து சிக்னல்களும் பயன்பாடற்று இருப்பதால் அவற்றை சரி செய்து போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய வேண்டும் என்று மக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். வாகன நெரிசல் அதிகமா இருக்கு. பிளஸ் இந்த சிக்னல்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகல. எல்லாமே காட்சி பொருளா மட்டும்தான் இருக்குதோ சரி, மக்களுக்கான செயல்பாட்டுக்கும் நடைமுறைக்கும் வரவே இல்லை. இதனால மக்கள் டெய்லி அவஸ்தைப்படுறாங்க. குறிப்பா உள்ளூர் வாசிகள் இந்த போக்குவரத்து நெரிசல்ல ரொம்ப 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 கஷ்டப்படுறாங்க. போக்குவரத்தை சரி செய்வதற்காக திருவண்ணாமலையில் கூடுதல் காவலர்களையும் பணியமர்த்த வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட தருவைக்குளம் பகுதியைச் சேர்ந்த 22 மீனவர்கள் மற்றும் 2 விசைப்படகுகளை மீட்கக் கோரி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரிடம் மீனவர்கள் முறையிட்டுள்ளனர். கடந்த 21 மற்றும் 23ஆம் தேதிகளில் தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம், வேம்பார், வைப்பார், தாழமுத்துநகர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி பகுதிகளைச் சேர்ந்த 22 மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். சுமார் 60 கடல் நாட்டிக்கல் மைல் தொலைவில் இந்திய கடல் பகுதியில் அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கே வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி நுழைந்ததாக கூறி 2 படகுகளையும் 22 மீனவர்களையும் கைது செய்துள்ளனர். எனவே மீனவர்கள் மற்றும் படகுகளை மீட்க ஒன்றிய, மாநில அரசுகள் தலையிட வலியுறுத்தி ஆட்சியரிடம் மனு அளித்தனர். சட்டப்பூர்வமாக நம்ம இந்திய எல்லையில் தொழில் பார்த்த நம்ம மீனவர்களை அவங்க கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு போட்டை 4 மணி நேரம் விசாரணை பண்ணுறாங்க. எல்லா பேப்பருமே கரெக்டாக இருக்குது. ஆனால் கடைசி நேரத்தில் 6 மணி நேரம் கழித்து அதுக்கு பிறகு என் எல்லைக்குள்ளே வந்திருக்கேன்னு சொல்லி பிடிக்காங்க. அது என்ன, உடனே தப்பு இருந்தால் உடனே பிடிக்கலாம்ல. இந்திய கடல் பகுதியிலேயே இலங்கை கடற்படை அத்துமீறி நுழைந்து மீனவர்களை கைது செய்ததற்கு கண்டனம் தெரிவித்துள்ள மீனவர்கள் இதனை தடுக்க ஒன்றிய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தினர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.